கடவுளே, அசட்டு தைரியத்துல கிளம்பி போயிருக்கா. எப்படி பொண்ணாலும் என்னவோ அவளை சுத்தி ஆபத்து சூழ்ந்திருக்கு. அது தெரியாம அவ போயிருக்கா. ஆண்டவர் தான் ஃபோன் பண்ணி பேசினார்ல, அவ சேஃபா போய் சேர்ந்துருப்பாக்கலடி. ஆமா, ஒரு ஃபோன் பண்ண எல்லாம் முடிஞ்சிடுச்சாக்கும். அவ லெட்டரை பார்த்த உடனே நம்ம கிளம்பி போயிருக்கணுங்க. நானாவது போறேன்னு சொன்னேன், நீங்க என்ன போக விட்டீங்களா? உனக்கு உடம்பு சரியில்லை, அப்படிலாம் உன்னை தனியா அனுப்ப முடியாது. எனக்கு நீ முக்கியம் கல்யாணி. எனக்கு விஷாலி தான் முக்கியம். அவ இல்லாம எனக்கு உயிரே போன மாதிரி நீ நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்ல. சார், எனக்கு அந்த பாலா மேல சந்தேகம் இருந்துச்சு சார். விஷாலி ஒரே வாரத்தில் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அவங்க உங்ககிட்ட சொன்னதா நீங்க என்கிட்ட சொல்லும் போதே நான் அவனை நேரில் பார்த்து பேசினேன். ரொம்ப திமிரா தான் என்கிட்ட பேசினேன். சரி, விஷாலிக்கு மாப்பிள்ளையாக போறானேன்னு சொல்லிட்டு விட்டு பிடிப்போமேனு விட்டுட்டேன். இப்ப அதையெல்லாம் தாண்டி விஷாலி பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டு போயிட்டா திருப்பதி. என்ன சார், விஷாலி என்ன பண்ணாங்க? விஷாலி எங்க சார்? கல்யாணத்துல நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்த மாதிரி நேத்து ராத்திரி எங்க கூட பாசமா இருந்தா, சமைச்சு கூட கொடுத்தா. கல்யாணம் நின்னு போனதை பத்தி கவலைப்படாம இருக்காளேன்னு நாங்க 2 பேரும் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா அப்புறம் தானே தெரிஞ்சது எங்களை மோசம் பண்றதுக்காக அவ அப்படி நடந்துட்டு இருக்கான்னு. என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்களேம்மா. தன்னோட அம்மா தாயம்மான்னு தெரிஞ்சதும் தான் பிறப்போட ரகசியத்தை தெரிஞ்சே ஆகணும்னு பாண்டியாபுரத்து கிளம்பி போயிட்டா திருப்பதி. திரும்பி வருவாளான்னு தெரியல திருப்பதி. விஷாலி ஏன் பொண்ணு, நான் அவளை யாரையும் உரிமை கொண்டாட விட மாட்டேன். தாயமாவே கல்யாணத்தன்னைக்கு தான் லெட்டர்ல விஷாலி உங்க பொண்ணாவே இருக்கட்டும்னு எழுதியிருந்தாங்கல்ல. பெத்தவ அவளா இருந்தாலும் தாய்ப்பால் ஊட்டி வளர்த்தவன் நான் தானே. விஷாலி உடம்புல ஓடுற ரத்தம் நான் கொடுத்த தாய்ப்பால் தான். எதுக்குமே அவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? விஷாலி ஏதோ டூருக்கு போயிருக்கிறத நினைச்சுக்கோங்க. அவங்க வேலை முடிஞ்சதும் வந்துட்டு போறாங்க. முதல்ல நீங்க அவங்க மேல நம்பிக்கை வைங்கம்மா. நான் அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் ஏமாத்திட்டு போயிட்டாளு. திருப்பதி, எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா? சரிங்க சார், என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க சார். அதனால உங்க 2 பேருக்கும் சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதை நான் இப்பவே செய்யறேன் சார். நீங்க பாண்டியாபுரம் போகணும். விஷாலிக்கு எந்த ஆபத்து வராம அவளை நீங்க தான் பாதுகாக்கணும். பாத்துக்கலாம் வேணாம். அவளை பார்த்த உடனே அவளை கையோட பஸ்ல ஏத்தி கூட்டிட்டு வந்துருங்க. விஷாலி நேர்ல பார்த்தா அவங்க மனநிலைமை என்னன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு பிறகு அவ மனநிலைமையில பத்தி எனக்கு கவலை இல்ல. அவகிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீ உடனே சென்னைக்கு வரலன்னா உங்க அம்மா செத்துருவாங்கன்னு. அம்மா, தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாதீங்கம்மா. நான் விஷாலியை நேர்ல போய் பார்த்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கவலைப்படாம தைரியமா இருங்க. சரி, நான் கிளம்புறேம்மா. வரேன் சார். சரி திருப்பதி, பணம் ஏதாவது? சார், நீங்க வேற, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். போயிட்டு வரேன் சார். சரிப்பா. கடவுளே, நீதான் திருப்பதி ரூபத்துல வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிறேன். எப்படியாவது என் மகளை என்கிட்ட திருப்பி கொடு. தாயி, நீங்க சொன்னீங்க என்ன ஊர் மக்கள் உங்களை பார்க்க வந்திருக்காங்கம்மா. வர சொல்லு. சரிங்க. தாயி, கும்புறேன் தாயி. கும்புறமா. கும்புறன் தாயி. முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, அதான் நாங்க எல்லாரும் ஓடி வந்திருக்கோம். முக்கியமான விஷயம் மட்டும் இல்லைன்னு, உயிர் போற விஷயம். இந்த ஜமீனோட மானத்தை காப்பாற்ற வேண்டிய விஷயமும் கூட. சொல்லுங்க தாயி, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? உத்தரவு போட்டா தட்டாம் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். ஆண்டவருக்காகவும் உங்களுக்காகவும் நாங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம் தாயி. நல்லதோ இல்ல கெட்டதோ எது நடந்தாலும் அத பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. ஆனா ஆண்டவரும் இந்த ஊர் மக்களும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா சொல்றேன. தாயம்மா தப்பானவ, அவ ஊருக்குள்ள வர தகுதி இல்லாதவன்னு நீங்க நினைக்கிறது உண்மைதானே? ஆமா தாயி. தாயம்மாவால ஆண்டவர் உயிருக்கும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க உயிருக்கும் ஆபத்து இருக்குங்கிறது உண்மைதானே? ஆமா தாயி.
எந்த தாயம்மா இந்த ஊருக்குள்ள வந்தா ஊரே நாசமாயிடும்னு நினைக்கிற நீங்க அந்த தாயம்மா இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க அனுமதிப்பீங்களா? மாட்டோம், கண்டிப்பா அனுமதிக்க மாட்டோம் தாயி. கண்டிப்பா அனுமதிக்க எங்க மாட்டோம். உயிரே போனாலும் சம்மதிக்க மாட்டோம் தாயி. நல்லது. இப்ப தாயம்மாவை பத்தி கவலை இல்ல. தாயம்மாவோட ஆள் வீரா எல்லையம்மன் அடிச்சு செத்ததுக்கு அப்புறம் தனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து அவ வரமாட்டா. ஆனா அவளோட மறுபிரவேசம் வேற மாதிரி இந்த ஜமீன்ல அடி எடுத்து வைக்க போகுதோன்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க எதுக்கு தாய் பயப்படணும்? நாங்களாம் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணம் வரலாமா? தாயம்மாவோட மறுபிரவேசம் நீங்க சொல்றது எங்களுக்கு சரியா புரியல தாயி. கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தாயம்மாவோட மறுபிரவேசம் விஷாலி. தாயம்மா மாதிரியே இருக்கிற அவளோட மக விஷாலி இந்த அரண்மனைக்கு அடுத்த வாரிசா தன்னை முடிசூட்டிக்க இங்க படையெடுத்து வரப்போறா. என்ன தாய் சொல்றீங்க? தாயம்மாக்கு விசாலின்ற பொண்ணு இருக்கிறத நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட இதை பத்தி கேட்கும்போது எங்க வாயெல்லாம் அடைச்சிட்டாரு தாயி. ஆமாம்மா, தாயம்மானாலையும் அவங்க சம்மந்தப்பட்டவங்கனாலையும் எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அப்படி வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன், இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு ஐயா ஆவேசப்படும் போது நாங்க என்ன தாயி செய்ய முடியும்? அவர் ஆவேசப்பட்டா நீங்க பின்வாங்கிடுவீங்களா? ஆண்டவருக்கு தன் உயிரை பத்தி கவலை இல்ல. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாவமும் அறியாதவர். வீராவோட மரணம் அவருக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆண்டவர் போயிட்டா இந்த ஊர்ல கோயிலே இல்லாத மாதிரி ஆயிடாது? நீங்க நினைக்கிற மாதிரிதான் நாங்களும் நினைக்கிறோம் தாயி. ஆனா ஆண்டவர் எடுத்து குரல் கொடுக்கறதும் எதிரா செயல்படுறதும் எங்க குலத்தையே நாசமாக்கிறோம் தாயி. அந்த பாவத்தை செய்ய சொல்றீங்களா தாயி? சொல்லுங்க தாயி. என்ன நீங்க தாய் சொல்றதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? தாய் அவங்க உயிரை விட எங்க மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு கவலைப்படுறாங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி தாயி, ஆண்டவர் மனசை இதுவரைக்கும் நாங்க கஷ்டப்படுத்தினது இல்ல. நீங்க சொல்றத நாங்க செஞ்சு அவர் மனசு கஷ்டப்படுத்துச்சுன்னா அவர் காலில் விழுந்து நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க தாயி. தாயம்மாவை இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு ஏன் நினைச்சீங்களோ அதே நினைப்பு அவ மக விஷாலி விஷயத்திலயும் இருக்கணும்னு சொல்றேன். பாம்புக்கு பிறந்தது பல்லியா இருக்காது. தாயோட விஷம் மக பல்லுல இல்லாமலையா போயிடும்? அவ இப்ப இங்க வர வேண்டிய அவசியம் என்ன? தாயம்மா சாம பூஜை பண்ண பிறகு தம் மகளை இந்த ஜமீன்ல ஏவி விடுறான்னா இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. ஏற்கனவே அவ ஏவி விட்ட வீராவ எல்லையம்மா அடிச்ச மாதிரி இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஆமா தாயி, நீங்க சொல்றது சரிதான். எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. தாயம்மாவோட திட்டம் இந்த ஊரை சுடுகாடு ஆக்குறதா. அதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் தாயி. ஆமா ஐயா, ஒரு ஊர்ல அடிக்கடி சாவு நடந்தா அந்த ஊர்ல சாத்தாங்களும் துஷ்ட பேய்களும் தான் இருக்கும். சாமி அந்த இடத்துல தங்காது. இதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு கட்டணும். என்ன பண்ணணும்னு அம்மாவே சொல்லட்டும். விஷாலி இந்த ஊருக்குள்ள வரவிடாம பண்ணுங்க, அது போதும். மீதிய நான் கும்பிடுற எல்லையம்மன் பாத்துக்குவா. அப்படியே செய்யறேன் தாயி. அவளோட வருகை எப்போ எப்படின்னு தெரியாது. அதனால ஊர் எல்லையிலயும் நுழைவாயிலையும் பாதுகாப்புக்கு ஆளை போடுங்க. அவளால ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு பதிலடி கொடுக்கவும் தயாராயிருங்க. ஆண்டவர் மனசு கோணாதபடி நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடறேன் தாயி. என்னப்பா நான் சொல்றது? சரிங்க தாயி, அப்ப நாங்க வர்றோம் தாயி. வர்றோம் தாயி. போங்க போங்க.
கண்ட நேரத்துல மாத்திரையை போட்டு முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஆயிட போகுது ஒண்ணு கிடக்க ஒண்ணு. விஷமே இறங்கினாலும் நீலகண்டன் கழுத்துல விஷம் நின்ன மாதிரி இந்த பெருமாள் சாமிகிட்டே அப்படியே நின்னுடும். விஷாலிங்கிற குட்டி பாம்பு ஊருக்குள்ள வரப்போகுது. நம்ம முன்னாடி வந்து நின்று படம் எடுக்கிறதுக்குள்ள அதை எப்படி அழிக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாங்க. அருந்ததி ஊர் பெரியவங்கள வர சொல்லி நல்ல வேப்பல அடிச்சு வச்சிருக்கா. ஊர் மக்களும் விசாலி ஊருக்குள்ள வந்தா அவளை எப்படி அடிச்சு வரட்டுறதுன்னு தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். உங்க தங்கச்சி முடிஞ்ச வரைக்கும் விசாலி ஊர் எல்லையை தாண்டி வர முடியாதபடி பண்ணிருக்கா. நீங்க என்ன பண்ண போறீங்க? தங்கச்சி கோடு போட்டா அண்ணன் ரோடு போட வேணாம்? ரோடு போடுறனோ இல்லையோ, அந்த விஷாலி பாண்டியாபுரம் எல்லைக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னால அவளை போட்டுத்தள்ள ஏற்பாடு பண்ணிட்டேன். ஐயா கூப்பிட்டுருந்தீங்களாம் ஐயா? வாங்கடா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் ஜென்ம பகைய உங்களை வச்சு தாண்டா தீக்க போறேன். சொல்லுங்க ஐயா, யார போட்டு தள்ளணும்னு சொல்லுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கிழிச்சிங்க. எரும மாடு மாதிரி இருக்கிற உனக்கு கொம்ப வயித்துல சொருக்கி குடல உருவ தெரியாது? தாட்டி மாடுங்க. ஏய், உங்களை நம்பி ஆண்டவரை கோட்டை விட்டுறது போதும். இனிமே நீங்க ஒண்ணும் கிழிக்க வேணாம். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. இல்லைங்க ஐயா, அன்னைக்கு கண்ணுல மண்ணை தூவிட்டு அந்த ஆண்டவர் தப்பிச்சிட்டாரு. நீங்க சொன்ன காரை நம்பி அவரை கை விட்டுட்டோம். இனிமே அசால்ட்டா இருக்க மாட்டாங்க ஐயா. எங்களை நம்பி வேலை கொடுங்க ஐயா. என்கவுண்டர் பண்ண இன்ஸ்பெக்டரே போட்டு தள்ளனவையா? ஐயா, எங்க குறி தப்பாதுங்க ஐயா. யாருன்னு மட்டும் கை காட்டுங்க ஐயா. குழி தோண்டி வைங்க, பணத்தோட வரங்க ஐயா. இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அதை நம்பி இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். விஷாலி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் எல்லைக்குள்ள வந்துருவா. ஏற்கனவே என் திட்டப்படி ஊர் மக்கள் அவளை உள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம்தான் உங்களுக்கு சரியான தருணம். ஊர் மக்களோட நீங்க ஒன்னா கலந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். அந்த கலவரத்துக்கு காரணம் விஷாலி தான் ஊர் மக்களை நீங்க நம்ப வச்சுட்டா நீங்க செய்ய வேண்டிய வேலையே ஊர் மக்களே பார்த்துக்குவாங்க. சரிங்க ஐயா. மீறி எதுவும் நடக்கலைன்னா உங்களோட கத்தி விஷாலி கிட்ட பேசணும். அப்புறம் நீங்க தான் அவளை கொன்னதா ஊர் பேசிடக்கூடாது. ஜாக்கிரதை. சரிங்க ஏய் ஐயா. ஏய், ஏற்கனவே தலையை தப்பிக்க விட்டீங்க. இது வாள். ஒட்ட நறுக்கிட்டு வரணும். இல்ல ஐயா, விஷாலி பணத்தோட வரங்க ஐயா. நீங்க நம்பிக்கையோட இருங்க. வரங்க ஐயா. வரங்க ஐயா. எப்படி? முதல்ல பாண்டியாபுரம் மண்ணுல காலடி எடுத்து வச்சிருக்கேன். நீதான் என்னை காப்பாத்தணும் ஐயனாரே. நில்லுமா. ஆமா, நீ யாரு? எதுக்காக இந்த ஊர் பக்கம் வர? பார்த்தா டவுன்ல இருந்து வர மாதிரி தெரியுது. விவரம் சொல்லாம ஒரு அடி எடுத்துக்க விட மாட்டோம். சொல்லு, யார் நீ? மருது, இது யாருன்னு தெரியல. தாயம்மாடா. யார் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி தான் இதா?
ஆமாடா. டேய் சீக்கிரம் போய் ஊர் பெரியவங்களை அழைச்சிட்டு வாடா. சரி சரி. அந்த தாயம்மாவுக்கு ஏதோ ஒரு புள்ள இருக்கு, அதுவும் தாயம்மா மாதிரியே ஆண்டவரை கொல்ல அலையுதுன்னு அருந்ததி அம்மா சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு இதான் நினைக்கிறேன். விடக்கூடாது. நிறுத்துங்க. இந்த மண்ணுக்கு நீங்களா எப்படி சொந்தமோ அதே மாதிரி தான் நானும் இந்த மண்ணுக்கு சொந்தம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஆண்டவரை கொல்ல வரல. அவர்கிட்ட சில நியாயங்களை கேட்க வந்திருக்கேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டு குறுக்க வராதீங்க ப்ளீஸ். வழி விடுங்க. ஏமா எங்க காதுல பூ சுத்தினா கூட பரவாயில்ல, ஒட்டுமொத்த தலைக்கே பூ சுத்துவியா? மரியாதையா வந்த வழியே திரும்பி ஓடிடு, இல்லன்னா உன்னை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டோம். நீயா ஓடிறியா இல்ல நாங்க உன்னை ஓட ஓட விரட்டட்டுமா? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. நீங்க என்ன எதிரியா பாக்குற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு உங்களுக்கு கையை எடுத்து கும்பிட்டுக்கிறேன். நான் ஆண்டவரையாவை பார்க்கணும். வழி விட்டு அரண்மனைக்கு வழி சொல்லுங்க ப்ளீஸ். உனக்கு வழி விட்டா இந்த ஊர்க்காரங்களுக்கு நாங்க பலியாக வேண்டியிருக்கோம். தாயமாவே எங்களுக்காக இந்த ஊர் பக்கம் தலை காட்டாம இருக்கிறப்ப உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுதோ? மனுஷங்க வாழ்ற பூமி இது, பேய்களுக்கு இடம் இல்ல. மரியாதையா ஓடிடு. ஆடு பகை குட்டி உறவா? நீ என்னதான் கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் எங்க உயிரை கூட விடுவோமே ஒழிய உனக்கு வழி விட மாட்டோம். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, எங்க கோவத்துக்கு ஆளாகாத. ஏன்பா இந்த பொண்ணுகிட்ட வம்பு இழுக்கிறீங்க? தாயம்மாவா? அப்படியே அச்சடிச்ச மாதிரி தாயம்மா பொண்ணு மாதிரி இருக்கா? அருந்ததி அம்மா சொன்ன மாதிரி இது தாயம்மா பொண்ணு தான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியிலேயே மனுஷனையே கடிச்ச கதையா இவ ஆண்டவரையே கடிக்க வந்திருக்கா. இவளை சும்மா விடக்கூடாது. ஏன் என்ன புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசுறீங்க? நான் கொலைகாரி இல்ல. இத்தனை வருஷமா இந்த ஊருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியாம வளர்ந்துட்டேன். ஆண்டவர் என் தாத்தாங்கிறது கூட எனக்கு இப்பதான் தெரியும். தாயம்மா என்ன மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர்த்து அவங்க முகத்தை நேருக்கு நேரா வச்சு கூட நான் பார்த்ததில்ல. என் அம்மா இந்த ஊருக்கு என்ன பாவம் செஞ்சாங்க? நீங்க எல்லாரும் ஏன் அவங்க மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதை தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வழி விடுங்களேன் ப்ளீஸ். நீ என்னதான் பசு பண்ணாலும் நாங்க நம்ப மாட்டோம். பகையாளி வீட்டுல உறவாடி கிடக்கிற எண்ணத்துலதான் உன்னை தாயம்மா இந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ என்னதான் கத்தினாலும் செவிடங்காத்துல உன்னை சங்கு மாதிரி தான். ஒழுங்கா போயிடு. ஆண்டவர் உத்தரவு இல்லாமலே நாங்க உனக்கு சங்கு ஊத வேண்டியதா இருக்கும். ஏமா இவ்வளோ பேர் சொல்லியும் நீ இமைய கூட நகர மாட்டேல? பாண்டியபுரம் மக்கள்னா அவ்வளோ இலக்கரமா போயிட்டாங்களா? நாம யாருன்னு காமிக்கலனா இந்த பொண்ணு நடைய கட்டாது போல இருக்க. இருப்பா, பொண்ணு மேல கை வைக்கிறதெல்லாம் நல்லது இல்ல. ஊர் பெரியவங்க எல்லாம் வரட்டும். அது வரைக்கும் கூட்டு போய் ஐயனார் கோயில உட்கார வைங்கப்பா இந்த பொண்ணை. சரி சரி. ஊரை காக்கும் எல்லை அம்மனே, என் ஊர் மக்களுக்காக என் மக என் பேத்திங்கிற உறவு எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டேன். இன்னும் நான் என்ன செய்யறது? இந்த பொண்ணை திரும்பி போக சொன்னா போக மாட்டேங்குதுப்பா. ஆண்டவரையா பார்க்காம போக மாட்டேன்னு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்குப்பா. விஷாலி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி செஞ்சுட்டேன். இப்போ அவ இந்த பாண்டியாபுரம் எல்லைக்குள்ள வராம தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வழி செய்யக்கூடாதா? ஐயா, உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது.
உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு ஊருக்குள்ள என்ன விடக்கூடாதா? நான் என்னையா பாவம் செஞ்சேன்? நீங்க கடவுளா கும்பிடுற ஆண்டவரையோட பேத்தி தானா? அவரை பார்க்க கூடாதுன்னு நீங்க எல்லாம் ஏன் என்ன வழி மறைக்கிறீங்க? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், ப்ளீஸ் வழிவிட சொல்லுங்கய்யா, ப்ளீஸ் ஐயா. விஷாலிக்கு என் மகளோட எல்லா குணமும் அப்படியே இருக்கு. நான் இங்க இருக்கங்கிற தைரியத்துல தான் அவ இங்க வந்துட்டு இருக்கா. நான் இங்க வந்தது என் தாத்தாவை பார்த்து என் அம்மா இங்கன்னு கேட்கணும். நீங்களும் குழந்தை குட்டியை பெத்தவங்க தானே. ஒரு பொண்ணு பிரிஞ்ச அம்மாவோட பாசமும் ஒரு அம்மாவை பிரிஞ்ச பொண்ணோட பாசமும் புரியாம இருக்குமா? நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க நீங்க. எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். வழியை விட சொல்லுங்கய்யா. எனக்கு உங்க ஆண்டவர் காலில் விழுந்து ஓன அழனும் போல இருக்கு. என்னங்கய்யா யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? என் தாயம்மாவுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் களங்கத்தையும் இன்னும் சரி செய்ய முடியாம இப்போவும் நான் ஊர் மக்களுக்கு முன்னாடி மௌனமா தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கேன். 20 வருஷம் என் தாத்தாவையோ என் அம்மாவையோ பார்க்க முடியாம என் விதி சதி செஞ்சிருக்கு. இதுக்கு மேல நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ என் பேத்திக்கு ஊர் மக்களால ஏற்பட போற அவமானத்தை பார்த்துட்டு என்னால எப்படி மௌனமா இருக்க முடியும்? என் உறவுகளை பாக்குறதுக்கு நீங்க ஏன் சதி செய்றீங்க? வழி விடாம முறைச்சு முறைச்சு பாக்குறதுக்கு என்ன அர்த்தம்? புரியல, சொல்லுங்கய்யா. ஏன் வழி விட மாட்டேங்கிறீங்க? சொல்றமா, ஏன்னா நீ அந்த சதிகாரியோட பொண்ணு. தாயம்மாவோட மகங்கிற ஒரே காரணத்தினால என் பேத்தி விஷாலிய ஊர் மக்கள் துரத்தி அடிப்பாங்களே, அது என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அந்த சதிகாரிய இந்த ஊருக்குள்ள வரவிடக்கூடாது, எல்லையை மிதிக்க கூடாதுன்னு ஆண்டவர் உத்தரவு போட்ட பிறகு அவ உயிரோட இருக்காளா செத்தாளான்னு தெரியாம தான் இத்தனை வருஷமா நாங்க வாழ்ந்துகிட்டு வந்தோம். இப்போ என் மௌனத்தை கலக்க போறேன். இத்தனை நாள் என் ஊர் மக்களுக்காக கண்ணை மூடிட்டு இருந்தனா இப்போ என் நெற்றி கண் துறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என் பேத்தி விஷாலிய நான் காப்பாத்தணும். அதுக்கு தடையா இருக்கிற கெட்ட சக்திகளை எதிர்க்கிற சக்தியை எனக்கு கொடு. எது நடந்தாலும் இன்னைக்கு நான் எடுக்கிற முடிவு அது உன்னோடதா இருக்கட்டும். ஆனா அவ உயிரோட இருக்கான்னு இப்ப அவ செஞ்ச சாம பூஜை காட்டி கொடுத்துருச்சு. ஆண்டவர் உத்தரவு மீறி இந்த எல்லையில காலடி எடுத்து வச்சப்ப நாங்க பொறுத்துக்கிட்டோம். அவ ஆண்டவருக்கே குறி வச்சிருக்கான்னா எங்க கை என்ன பூ பறிக்குமா? அவ இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னா எல்லையில பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கோம். அவளே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ பெத்த பொண்ணு நீ எப்படி வரலாம்? ஆண்டவரோட பேத்திங்கிறதுனாலதான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம். தாயம்மாவோட பொண்ணு நினைச்சிருந்தா இந்நேரம் உன்னோட தலை இந்த ஊர் எல்லையில உருண்டு ஓடி இருக்கும். ஐயா, நம்ம ஊர் எல்லையில தாயம்மா மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கு. உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க ஐயா. அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு ஓடி வந்தேன். விஷாலி, இந்த ஊர்ல எல்லாரும் ஆண்டவரையாவை தான் கடவுள் மாதிரி கும்பிடுறோம். அவரை எதுக்குற எந்த சக்தியையும் எங்களால அனுமதிக்க முடியாது. செத்து போனதா சொன்ன தாயம்மா எப்படி வந்தா? அந்த தாயம்மாவுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எப்படி வந்துச்சு? எதுவுமே புரியாத புதிரா இருக்கிறப்ப நீ சொல்ற எந்த நியாயமும் பாசமும் எங்க கண்ணுக்கு தெரியல, எங்க மூளைக்கும் புரியல. உன்னை கடுமையா எச்சரிக்கிறோம். எந்த பேச்சும் பேசாம வந்த வழியே திரும்பி போயிரு.
எங்களுக்கு உங்க அம்மாவுக்கும் தான் பகை, எங்களுக்கு உனக்கும் இல்ல. நான் சொல்றத கேட்டு நீயா போயிடுறது நல்லது. இல்ல உங்க அம்மா மேல இருக்க பகை உன்னையே பழி வாங்கிரும். ஜாக்கிரதை. இவங்கெல்லாம் இப்படி கத்தி பேசிட்டு பார்த்தா நம்ம கத்திக்கு வேலை இல்லாம போயிடும் போல இருக்கே. டேய் அமைதியா இங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. அந்த பொண்ணு சாதாரணமா தெரியல. இத்தனை பேர் மிரட்டியும் இவ்வளவு தைரியமா நிக்குதுன்னா இவ துணிச்சல்காரி மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இவளை தித்து கட்ட வேண்டியிருக்கும். ஏமா ஊர் பெரியவங்க இவ்வளவு சொல்லி அசர மாட்டா? என்ன தைரியம் உனக்கு? ஆண்டவர் மேல இருக்க மரியாதையில உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன்ற திமிரா? ஏய், நம்ம ஊர் திமிரு என்னன்னு இவட்ட காட்டுங்கடா. நில்லுங்க.